எந்த ஹேர் டையுமே அப்ளை பண்ண உடனே நமக்கு ரிசல்ட் தெரியாதுங்க. ஆனா இந்த ஹேர் டை அப்படி இல்ல. நீங்க அப்ளை பண்ண 1 நிமிஷத்துல உங்க முடியெல்லாம் நல்லா கருகருன்னு மாறிடும். நான் கையில தேய்ச்சு காட்டியிருக்கேன் பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா கருகருன்னு இருக்கு அப்படின்ட்டு. பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஷைனிங்காவும் இருக்கும். இத வந்து கருஞ்சீரகம் நம்ம இதில பயன்படுத்தி இந்த ஹேர் டைய நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. கண்டிப்பா இந்த ஹேர் டை ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய வெள்ள முடியெல்லாம் நல்லா கருகருன்னு மாத்தி குடுத்துரும். இத வந்து நீங்க சோப்பு போட்டு வாஷ் பண்ணா கூட போகாதுங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய வெள்ள முடிகள்லாம் நல்லாவே பிடிச்சு, நல்ல ஒரு கலர வந்து மாத்தி குடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ஈஸியா இந்த ஹேர் டைய நம்ம பிரிப்பேர் பண்ணிடலாம். இப்ப இந்த ஹேர் டைய நம்ம எப்படி பிரிப்பேர் பண்றது? இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயில்டா பார்த்து வந்துரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம இந்த ஹேர் டை பிரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அப்படி இரும்பு கடாய் இல்லாதவங்க நார்மலா ஏதாவது ஒரு பாத்திரத்தை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டோம். நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகள் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகள் எடுத்துக்கோங்க. எடுக்கும்பொழுது நல்லா கழுவிட்டு அதை தண்ணி இல்லாமல் உணர்த்தி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை தாங்க சேர்க்க போகிறோம். நம்ம முடியை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அதனால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதில் வந்து இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உடனே எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக வறுபடாது. அதனால் கொஞ்சம் வறுக்க நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சா? இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காயத்தோட தோள்கள் தான் சேர்க்க போகிறோம். அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த வெங்காயத்தோட தோள்களை சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயத்தோட தோள்கள் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதனுடைய தோள்களை வந்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். அது என்னென்னா கருஞ்சீரகம் தாங்க சேர்க்க போகிறோம் கடைசியாக. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே அதில் சேர்க்க போகிறது இல்லை. இதான் கருஞ்சீரகம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து கருகருன்னு வர மாதிரி வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இது 4 மட்டும் சேர்த்து நீங்கள் இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்குங்க. அந்தளவுக்கு நல்லா கருகருன்னு நமக்கு கலர் வந்து அந்தளவுக்கு கொடுக்கும். நம்ம முடியிலையும் அந்தளவுக்கு நல்லாவே பிடிக்கும். ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வந்து எல்லாமே வறுபட்டு வருது. நல்லா வறுபடணும். அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லா கருகருன்னு நமக்கு கிடைக்கும். நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா அப்படியே நொறுங்கணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து அதிலே வச்சுருந்தோம்னா நமக்கு ஆறாது. அதனால் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுடலாம். அப்போ தான் சீக்கிரம் நமக்கு ஆறும். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கை வச்சு எல்லாத்தையும் நசுக்குனிங்கன்னா எல்லாமே கையிலேயே நல்லா பொடி ஆயிடும். நீங்கள் மிக்ஸி ஜார் இருந்தால் அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இடிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நீங்கள் போட்டு பவுடர் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா 2 சுற்று சுற்றினோம்னா நல்லா பவுடர் மாதிரி ஆகிடும் நமக்கு. பாருங்கள், நல்லாவே அரைப்பட்டு வந்திருக்கு. இன்னும் கூட நம்ம ஓட்டி எடுக்கணும். கொஞ்சம் குறன்னு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. நல்லா பவுடர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா அரைஞ்சிருச்சு. மூடிலலாம் பாருங்கள் ஒட்டி இருக்குது. என்ன மாதிரி கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா கருகருன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு கலர் வரணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட்டும் நல்லா வரும். இப்போ நம்ம அரைச்சதை வந்து அப்படியே வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இதை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லாவே அரைப்பட்டிருக்கு. சலிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. இருந்தாலும் நான் சலிச்சுட்டு இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்படி யூஸ் பண்ணுறத நம்ம சலிச்சுக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு சின்ன சல்லடை ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை எல்லாமே கொட்டி நல்லா சலிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா சலிச்சிட்டோம். பாக்கி இருக்கிறதையும் கொட்டி எல்லாத்தையுமே சலிச்சிடலாம். ஏன்னா நான் இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். எனக்கு தேவைப்படுறதுனால அதிகமாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம சலிச்சு எடுத்தாச்சு. நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நமக்கு கிடச்சிருக்கு. நல்லாவே நைஸாக இருக்குங்க. இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு எடுத்து மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த டை பவுடரை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படுது. அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆலோவேரா ஜெல் தாங்க ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல்லை வாங்கிக்கோங்க. அதில் எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கலர்ஃபுல்லாலாம் இருக்கும் பாருங்கள், கலர்லாம் இருக்கும். அந்த மாதிரி கலர்லாம் வாங்காதீங்க. க்ரீன் கலரில் இருக்கிற ஆலோவேரா ஜெல்லாம் வாங்காதீங்க. இந்த மாதிரி ஒயிட் கலராக இருக்க ஆலோவேரா ஜெல் பார்த்து வாங்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் ஆலோவேரா இருந்தால் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்காது, எஃபெக்டிவாகவும் இருக்காது. ஏன்னா நமக்கு இந்தளவுக்கு ஒரு க்ரீமியாக கிடைக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கடையில் விற்கிற ஆலோவேரா ஜெல்லை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது வந்து கொஞ்சம் அரைக்கும் பொழுது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இதில் ஊற்றினோம்னா ஒரு திக்கான ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து அடுத்து நம்ம கோகோனட் ஆயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இல்லை, நமக்கு தேவையான அளவு இதில் சேர்த்துக்கோங்க. உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம ஹேரில் வந்து பிடிக்கும். அல்லது உங்களுக்கு கோகோனட் ஆயில் மட்டும்தான் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா தாராளமாக அதை மட்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் இல்லைன்னா விட்டுடலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ண எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்திருக்கு பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வரும். நான் பாக்கி இருக்க பொடியை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நமக்கு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஹேர் டை வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உங்கள் முடியில் ஒட்டுனுச்சுன்னா அது வந்து போகவே போகாது. அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிரும். உங்கள் முடியில் நல்லா கருகருன்னு ஒட்டிக்குங்க. நீங்கள் வந்து இதை வந்து ஹேர் வாஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் கூட போகவே போகாது. ஒரு 2-3 தடவை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா தான் இந்த டை வந்து நம்ம முடியிலேருந்து போகும். இதவே நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முடி பர்மனெண்ட்டாகவே நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். இதை கொஞ்சமாக நான் எடுத்து என் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், என் கையில் எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு. இதை நம்ம தொடச்சி எடுத்தால் கூட போகாதுங்க. அந்தளவுக்கு நல்லாவே பிடிச்சிடும் நம்ம கையில். பாருங்கள், என் விரல் எப்படி இருக்குது, நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்குது பாருங்கள். பாருங்கள், நான் துடைக்கிறேன் ஆனாலும் போகவே மாட்டேங்குது பாருங்கள். அந்தளவுக்கு நல்லாவே பிடிச்சிருச்சு. இதே மாதிரி தான் நம்ம முடியிலையும் பிடிக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு தலையில் வந்து ஆயில் வச்சுருக்க மாதிரியே தான் இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. யாருமே கேட்கக்கூட மாட்டாங்க நீங்கள் டை போட்டிங்களா அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஒரு நேச்சுரலாக இருக்கும் கலரு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம முடி கலர்லேயே இருக்குது பாருங்கள். 4 நம்ம இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கோம். அதுவே இந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹேர் டையாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கலர் செம்மையாக வந்திருக்குங்க. நல்லா நம்ம முடியில் பிடிச்சிக்கும். இதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். நல்ல முடி வந்து கருகருனே மாறி வளர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் தலைக்கு தண்ணி ஊற்றாதீங்க. அது உங்கள் ஹேரில் அப்படியே இருக்கும். மற்றபடி நீங்கள் கேட்பீங்க, தலகாணி உரையில் ஒட்டுமா அல்லது சீப்பில் ஒட்டுமா அப்படிலாம் கூட கேட்பீங்க. கண்டிப்பாக ஒட்டாதுங்க. அந்தளவுக்கு நல்லாவே பிடிச்சிரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு என் கை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படியும் ஒரு 2-3 நாள் உங்கள் ஹேரை விட்டு போகவே போகாது. நல்லா வந்து கருகருனே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஹேர் டைங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். என் கை ஃபுல்லாக நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா கருகருன்னு இருக்குது. இதை கழுவுறதுக்கே நான் 2-3 தடவை சோப்பு போட்டு கழுவுனா தாங்க போகும். அந்த அளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. சண்டே சமையல் நமக்கு மெசேஜ் போட்டுருங்க. கையில் எந்த அளவுக்கு ஒட்டி பாருங்கள்.
உண்மையான வீடியோ போடுங்க. போய் கம்மியாக சொல்லுங்கள். போய் வீடியோ போடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.